ஹாய்! ஃப்ரைடே அதுமா ஷூட் பண்ண வீடியோ தாங்க இது. அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. நானுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:30 போலவே எந்திச்சிக்கிட்டேன். செவ்வாய், வெள்ளி அப்படிங்கிறனாலே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து முழிப்பு வந்துருது. கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திச்சிக்கிற மாரியும் ஆயிருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சரியான மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு போலங்க. அவ்வளவு ஈரமா இருந்தது. இருந்தாலுமே நம்ம வாசல் எல்லாமே கூட்டி தொளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி வாசல் எல்லாமே தொளிச்சு விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நானு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சதுக்கு அப்புறமா தான் வாசல் தொளிச்சு விடுவேன். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குளிச்சுட்டு வந்து நம்ம ரொம்ப நேரமா வந்து ஈரத்தில நிற்கிற மாரியே இருக்கிறதுனால, நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாசல் எல்லாமே தொளிச்சு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா, குளிச்சுட்டு வந்ததுமே கொஞ்சம் ட்ரை ஆயிருது. அதனால நம்ம சடனா வந்து கோலம் போட்டுட்டு வர மாதிரி இருக்கிறனால, நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, எப்போதும் போலவே வந்து நான் வந்து காலைல எந்திரிச்சதுமே வந்து வந்து ஃபஸ்ட்டு நான் போடுறது, இந்த விஷ்ணு சரஸ்வரநாமம் தாங்க. நான் டெய்லியுமே மார்னிங்கும் போடுவேன், ஈவினிங்கும் போடுவேன். இந்த 2 நேரமும் வந்து நான் வந்து கண்டிப்பா இது வந்து போட்டுருவேன். இந்த பாட்ட மட்டும் நீங்க போட்டு விட்டுட்டு, நீங்க வந்து ஒரு 2 நாள் எந்திரிச்சு பாருங்களேன். அப்படி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும். நம்ம மனசுக்கே வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொஞ்சம் சந்தோஷமான ஃபீல், அதாவது நம்மள சுத்தி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையிற மாரியே இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூஜை அப்படிங்கிறது காலையிலயும் சரி, சாயங்காலமும் சரி 2 வேளையுமே பண்ணணும். அது வந்து எனக்கு என்னவோ அப்படி பிடிக்கும். சின்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அது எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஆசையெல்லாம் இருந்தது. அதாவது எங்க அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, நான் அம்மா வீட்ல இருக்கும்போதெல்லாம் வந்து சாயங்கால நேரம் மட்டும் தாங்க இந்த மாரி பூஜையெல்லாம் பண்ணிக்குவோம். மத்தபடி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து தீபாவளி அந்த மாரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து காலையில நேரத்தில இந்த மாரி பூஜையெல்லாம் பண்ணிக்குவோம். மத்தபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய், வெள்ளியில வந்து இந்த சாயங்கால நேரம் மட்டும் தான் பண்ணிக்கிறது வழக்கமாவே இருக்கும். நாங்க வந்து 6த்துலேருந்து 8த் வரை நான் ஒரு டியூஷன் போயிருந்தேன் நானும் அக்காவுமே. அங்க வந்து ஒரு அத்தை இருப்பாங்க. அவங்க வந்து இந்த வீட வந்து பூஜை பண்றது, அந்த வீட அவங்க அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே நமக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குங்க. அந்த மாதிரி சாம்பிராணி மணம், அந்த மாதிரி அவங்க வீட வந்து அப்படி சூப்பரா வச்சிருப்பாங்க. அத பார்த்து பார்த்து தான் நான் வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங் ஆனதே. நானுமே வந்து அம்மா வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைப்பேன். அது நம்ம பண்ண முடியாது இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்ம இப்ப வந்து சின்ன பசங்களா இருப்போம். நம்ம மேரேஜ் ஆயி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு ஆசையோட தான் நானே இருந்தது. அது எல்லாமே நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்படியே தாங்க நான் பண்ண ஆரம்பிச்சு, இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்பவே கடவுள் நம்பிக்கை அதிகரிச்சு போச்சு. அது ஆசை மட்டும் இல்லாம, அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறனால நான் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இத வந்து என் பின்னாடி வந்து நெறைய பேர் கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நான் அத பத்தி வருத்தப்பட போறதும் இல்ல. எனக்கு புடிச்சிருக்கு. நான் அத பண்றேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா சந்தோஷமா நான் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.